உலகமே வியந்து பார்க்குற மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா. இதோட முழு புராண கதை என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இந்தியாவிலேயே பெண் தெய்வத்துக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற ஒரே இடம் மதுரை தான். சித்திரை மாசத்துல மதுரையின் ஆட்சி பொறுப்பை சொக்கநாதரிடமிருந்து மீனாட்சி அம்மன் ஏத்துக்கிறாங்க. அந்த அதிகாரத்தோட அடையாளம் தான் அம்மன் சூடுகிற அந்த கிரீடம். அடுத்து மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம். தன் தங்கை கல்யாணத்தை நடத்தி வைக்க அழகர் மலையிலிருந்து அண்ணன் கள்ளழகர் கிளம்புகிறார். கிளம்புவதற்கு முன்னாடி அவரோட இன்னொரு தங்கையான ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து அனுப்பிய மாலை, பரிவட்டம், பட்டாடையை சீதனமாக ஏற்றுக்கொண்டு மதுரைக்கு புறப்படுகிறார். வர வழியில பக்தர்களுக்கு அருள் செஞ்சுட்டே வரதால அழகர் வரதுக்கு கொஞ்சம் தாமதமாகிடுது. வரதுக்கு முன்னாடியே கல்யாணமும் முடிஞ்சிருது. அதை கேள்விப்பட்ட நம்ம அழகர் வருத்தமும் கோபமும் அடைஞ்சு மதுரைக்குள்ள போகாம வைகை ஆத்துல இறங்கிடுறாரு. இன்னொரு பக்கம் மண்டுக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுக்கத்தான் அழகர் ஆத்துக்கு வராருன்னு ஒரு புராண கதை சொல்லுது. இந்த ரெண்டு கதையும் ஒன்னா சேர்த்து மகா விழாவா மாத்தினவர் மாமன்னர் திருமலை நாயக்கர். அழகர் உடுத்தி வர பட்டு நிறம் அந்த வருஷத்தோட செழிப்பை குறிக்கும்னு ஒரு ஐதீகம். தல்லாக்குளம் கோயில்ல வச்சு தல அர்ச்சகர் கண்ணை கட்டி ஒரு பெட்டியில இருந்து எடுக்கிற அந்த பட்டாடை தான் அழகரோட விருப்பமா நினைச்சு அவருக்கு உடுத்தி வைகை ஆத்துல இறக்குவாங்க. இந்த வருஷம் பச்சை பட்டு. அதனால விவசாயம் செழிக்கும், நாடு நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. தங்கை மீனாட்சியின் திருமணமும் அண்ணன் அழகரின் ஆற்று இறங்குதலும் இந்த உன்னதமான உறவுகளின் கொண்டாட்டமாகத்தான் வருடா வருடம் மதுரை சித்திரை திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது.